இந்த தொதல் ரெசிபி நான் இன்றைக்கி 1 லிட்டர் தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. 1 லிட்டர் தேங்காய் பாலுக்கு 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க வச்சு இது போல் வெல்லம் கரைஞ்சாலே போதுங்க. பாகுப்பதம் நமக்கு தேவையில்லை. நல்லா கொதிச்சு வந்தோடனே இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு இது போல் வடித்து எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்து நம்ம இந்த தொதல் எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கணுங்க. நல்லா அகலமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நல்லா கனமாகவும் கெட்டியாகவும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காது. இப்போது 1 லிட்டர் தேங்காய் பாலுங்க. அதை நான் இப்போ அதில் நான் சேர்த்துட்றேன். சேர்த்து விட்டுட்டு 1 லிட்டர் தேங்காய் பாலுக்கு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி சரியான அளவாக இருக்கணும். இது போல் பிஸ்கு இருந்துச்சுன்னா நமக்கு கட்டி பிடிக்காமல் ஈஸியாக இருக்குங்க. இப்போ அந்த 200 கிராம் பச்சரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம சேர்த்து கட்டி பிடிக்காமல் இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போது கட்டி பிடிக்காமல் நல்லா இது போல் கரைச்சி எடுத்துடணும். இப்போ நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். அடுத்து நம்ம வெள்ளைப்பாகு நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவுமே நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்து இதை நம்ம அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாங்க. ரொம்பவே ஈஸி தாங்க. தேங்காய் பால், அப்புறம் வெல்லம், பச்சரிசி மாவு இது மூணுமே ஒட்டுக்காக கலந்து இது போல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. இந்த பாத்திரத்தில் சூடு பிடிக்க ஆரம்பித்ததுமே நமக்கு இது பயங்கரமாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம கரண்டியே யூஸ் பண்ணாலும் கூட நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போது ரொம்பவே கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ குறைஞ்சது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் பிஸ்கு வச்சு கிண்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து நான் இதை கரண்டிக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய இனிப்பை பொறுத்து தாங்க கலர் வரும். நான் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா இன்னுமே கருப்பாக வரும். இது கிண்ட கிண்ட ஜாஸ்தி இந்த மாதிரி கலர் வந்துருங்க. கவலையே நம்ம பட வேண்டாம். நீங்கள் வெல்லம் சேர்த்தாலும் இந்த அளவுக்கு கலர் வந்துடும். கருப்பட்டி நம்ம சேர்க்கும் போது அது இன்னுமே நமக்கு கலர் கொடுக்குங்க. இப்போது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து அதில் முந்திரி பருப்பு நான் சேர்த்து இதில் நான் தாளித்து அதில் நான் கொட்டியிருக்கேன். முந்திரி பருப்பு தாளித்து கொட்டும் போது அது சுவை நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே முந்திரி பருப்பை நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பச்சையாக கூட சேர்க்கலாம். சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க. அப்போ தான் நம்ம கிளறி கொடுக்கும் போது அது ஒன்றா அந்த கலந்து வரும். அந்த தொதல் ரெசிபியோட அந்த முந்திரி பருப்பு நல்லா கலந்து வரும். இப்போ குறைஞ்சது எனக்கு மொத்தமாக டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. 20 நிமிஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த எல்லாமே சொலண்டு அந்த தொதல் ரெசிபி கலர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு, அப்புறம் அந்த நெய், அதாவது நம்ம நெய் சேர்க்கலை ஆனால் அந்த தேங்காய் பால் சேர்த்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பால்லேருந்து அந்த எண்ணெய் நம்ம இறங்கிட்டே இருக்கும். இப்போ உங்களை பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள். நாங்கள் கிளறி கொடுக்க கொடுக்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியேறிட்டே இருக்குது. இது போல் வெளியேறணுங்க. அப்போ தான் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெய் நம்ம சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நெய் ஒரு துளி கூட வேணாம். நான் முந்திரி பருப்பை நான் பச்சையாக போடுறதுக்கு பதிலாக அதை வறுத்து சேர்க்கணுங்கிறதுக்காக, சுவை நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் மட்டும்தாங்க நான் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே நான் நெய் சேர்க்கவே இல்லை. இப்போ நான் தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் இதில் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இது போல் நல்லாவே பிரிஞ்சு வந்துடணுங்க. இப்போது மறுபடியும் ஒரு 10 நிமிஷமாக நான் இதில் அடுப்பிலே வச்சு கிண்டிகிட்டு இருக்கேங்க. அடுப்பு மிதமான சூட்டில் தான் இருக்குது. ரொம்ப குறைவான தீயில் இதில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது கொதி வர வரைக்கும், அந்த கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க, தப்பில்லை. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே குறைவான தீயில் வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது போல் சட்டியில் ஒட்டாமல் வரணுங்க. கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா சட்டியில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் தொதல் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நான் ஒரு கேக் ட்ரேக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் ஒரு தட்டு இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அந்த கேக் ட்ரேயில் கூட நான் எதுவுமே தடவலைங்க. இதில் இருக்கிற எண்ணெயே நமக்கு போதும். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை நல்லா பரத்தி விட்டுருங்க. நல்லா அழுத்தி அழுத்தி பரத்தி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இது போல் ஒரு கிண்ணம் இருந்துச்சுன்னா இன்னுமே நமக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. இந்த கிண்ணத்தை வச்சு நல்லா இதை நல்லா அழுத்தி அழுத்தி அமுக்கி கொடுங்க. அமுக்கி சமப்படுத்தி விட்டால் தான் அது ஒரே அளவுக்கு ஒரே மாதிரி செட் ஆகி நமக்கு தொதல் நமக்கு பீஸ் போடும் போது ரொம்ப அழகாகவே வரும். இப்போது
ரொம்ப சூப்பராகவே நம்ம எல்லா பக்கமும் பரத்தி விட்டாச்சு. நல்லா அமுக்கி அமுக்கி இந்த தொதல் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாங்க. இப்போ குறைஞ்சது நான் வந்து ஒரு 1.5 மணி நேரமே நான் வந்து நல்லா ஆற விட்டுட்டேன். அப்படியே செட் ஆகி ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து இதை வந்து ஒரு பிளேட்டில் சூப்பராகவே மாற்றிடலாங்க. அதில் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அது எண்ணெய் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். லேசாக தட்டி விட்டாலே போதும். பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே தட்டில் அழகாக வந்துருச்சு பாருங்கள். ரிஸ்கே எடுக்க வேண்டாம். ரொம்ப அழகாகவே வந்துருச்சுல நம்ம தொதல். இப்போ வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போது கட் பண்ணியாச்சு. இப்போது சூப்பரான தொதல் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்வா செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தானேங்க. இதில் என்ன ஒரு வேலைன்னா நமக்கு கலந்து விடுறதுக்கு மட்டும்தாங்க நமக்கு அது சிரமப்படணும். ஏன்னா கை வலி வந்துடும். அதனால் கூட ஹெல்ப்பிங்க்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இன்க்ரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ணல. ஆனால் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இது போல் செஞ்சு நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து குறைஞ்சது ஒரு 1 வீக் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம். நன்றி.